வெல்கம் டு எஸ்கே சூர்யா சேனல். எஸ்கே சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு ரைஸ் தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ஒரு 5 சின்னதாக பச்சை மிளகாய், இதுதான் காரம். இது சின்ன குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் யார் வேணாலும் சாப்பிட்லாம், உரப்பே இருக்காது. அந்த காரத்துக்கு இந்த 5 மிளகா மட்டும்தான் போடுறேன், வேறு எதுவுமே கிடையாது. 5 மிளகா பொடுசாக கட் பண்ண இவ்வளோண்டு துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு கட்டு பூண்டு, அந்த ஒன்று பெரிய பெருசாக அந்த கட்டு பூண்டு, அப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன், ரொம்ப வேண்டாங்க, வாடா இது வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் தக்காளி, ஒரு பெரிய தக்காளியாக வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, தேவையான அளவு உப்பு. நான் இப்போ சாதம் இந்த காப்படி உலக்கில் ஒரு விளக்கும் ஒரு கையும் போட்டிருக்கேன். அப்புறம் தேங்காய் பாலுக்கு ஒரு பெரிய கோட்டூர்காய்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு கோட்டூர்காய்க்கு ஒரு பெரிய கோட்டூர்காய் நல்லா திருகி வச்சுருக்கேன். தேங்காய் பாலுக்கு சுடுதண்ணியும் வச்சுருக்கேன். இந்த சுடுதண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சுடுதண்ணியை இந்த தேங்காய் பாலில் ஊற்றி நான் வடிகட்டி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ தேங்காய் பால் எடுத்தாச்சு. நான் ஒரு தேங்காய், இந்த படிக்கு ஒரு படியும் காப்படியில், அப்புறம் கையில் ஒரு கையும் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வெறும் ரெண்டே இது மட்டும்தான் எடுத்துருக்கேன். ஏன்னா நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 1.5 தண்ணி தான் ஊற்றணும். தண்ணி மட்டும்தான் அளவுங்க இதுக்கு மெயினாக, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா தண்ணி குடிச்சுன்னா குழஞ்சி போயிடும் சாதம். நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸை. நான் காமிக்கிறேன். இதுக்கு நான் ஒரு உலக்குக்கு 1.5, அந்த கைப்பிடிக்கு ஒரு அரை உலக்கு சேர்த்து மொத்தம் 2, அந்த அளவுக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இது தேங்காய் எதுக்கு சுடுதண்ணி போட்டு தேங்காய் பால் எடுக்கணும்னா, ஓயாமல் போட்டு பச்சை தண்ணி ஊற்றி புழிஞ்சு எடுக்கிறத விட ஒரே பாலை அளவாக வச்சு நம்ம ஊற்றிட்டோம்னா அந்த தேங்காயில் உள்ள எசன்ஸ் பூரா அந்த சுடுதண்ணி ஊற்றினோன்னே இறங்கிரும். ஒரே இதில் முடிஞ்சிடும். மொதல் பால் 2ஆம் பால்லாம் அப்படிலாம் மொத்தமாக ஒரே பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வடைச்சட்டி சட்டி வச்சு நான் ஒரு குண்டா வச்சுருக்கேன். இந்த குண்டாவில் நான் மெயின் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா தான் இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சுற்றி ஊற்றிக்கணும். இல்லை உங்களுக்கு கோல்டு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்காது, ஏன்னா இது தேங்காய் பால் சாதம் தான், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது தேங்காய் எண்ணெய் ஊற்றினா பிடிக்காதுன்றவங்க கோல்டு வினர் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். பட்டையுமே இது ரொம்ப ஈஸியான சாப்பாடு, ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை குழந்தை கூட, 1 வயசு குழந்தை கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். காரமே இருக்காது. தேங்காய் பால் வயிற்று புண்ணு ஆற்றும். நீங்கள் அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் இது செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நல்லா இது வெடிக்கட்டும், மாறட்டும், நான் காமிக்கிறேன் பாருங்கள். கலர் மாறிடுச்சு. இந்த சமயத்தில் வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, தக்காளி, நீளமாக நறுக்கின பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு இதோடு சேர்த்து தேவையான அளவு உப்பும் போட்டுமே நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக வதக்கினா கூட போதும். இதுக்கு நிறைய வெங்காயம் தக்காளி தேவையே இல்லைங்க, கொஞ்சோண்டு இருந்தாலே போதும். கொஞ்சம் வதங்கட்டும், காமிக்கிறேன் பாருங்கள். இது நான் இந்த பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். ஏன்னா தண்ணி கொதிக்கும் போது அதுவும் நல்லா பாயில் ஆயிரும், ரொம்பவும் இதாக நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு போதும். இந்த சமயத்தில் நம்ம அரைஞ்சி வச்ச தேங்காய் பாலை நம்ம ஊற்றிக்கலாம். தேங்காய் பாலை நல்லா ஊற்றியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக, பாருங்கள் சூப்பராக இருக்கும். இது கொதி வரட்டுங்க. கொதி பிறகு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ தண்ணியெல்லாம் ஊற வச்ச தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இருத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். நல்லா அரிசியை போட்டுக்கலாம். போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அரிசி போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா மூடி வச்சிடணும். உப்பு எல்லாமே போட்டாச்சு பாருங்கள், சூப்பராக வந்துருக்கும். இனி இது நல்லா தளன்னு தண்ணி கொதித்து வரணும், அதையும் காமிக்கிறேன். இப்போ நல்லா இறுக்கமான தட்டு போட்டு மூடி வைங்க. நல்லா சாதம்
தண்ணிலாம் வற்றி நல்லா இங்கே பாருங்க பொலன்னு வருது. இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். தம் போட்டுடலாம். தம்முலாம் அப்படி இந்த கங்கெல்லாம் அள்ளி வச்சு அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஈஸியாக சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா டைட்டாக தட்டு போட்டு மூடி இந்த சமயமே போதும். இப்போயே நம்ம தம் போட்டுடலாம். இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு உரப்பு எல்லாம் போதுமானு பார்த்துக்கோங்க. இப்போ போட்டால் தான் அப்புறமேட்டு போட்டால் ஒரு மாதிரியாக மாறும். இந்த சமயத்தில் நல்லா டைட்டாக இப்படி மூடி வச்சுருக்கேன். மூடி வச்சுட்டு டைட்டாக இந்த தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். மூடி வச்சுட்டு இந்த பானையில் நல்லா தண்ணி ஒரு அரை கிண்ணம் வரைக்கும் தண்ணி வச்சுட்டு இது மேலே டைட்டாக வச்சுட்டு நான் அடுப்பை வந்து பாருங்கள் வச்சுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் அவ்வளோதாங்க. தம்மில் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் தம்மை எடுக்க போகிறேன். தூவாக எடுத்துகிட்டு பார்க்கலாம். எப்படி சோறு பாருங்கள், பொலன்னு வந்திருக்கு. அடி ஒட்டி கிண்டி காமிக்கிறேன். இப்போ அடுப்பை அமர்த்திடுங்க. இப்போ தம்மை எடுத்துக்கலாம். பாருங்கப்பா, செம்மையாக உதிரியாக வருது பாருங்கள். எவ்வளோ பாருங்கள், ரைஸு உடையலை, ஒன்றும் செய்யலை, நீளமாகவே இருக்குது. சாதம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். லைட் வைக்கும் போதே உடஞ்சிருச்சு. சூப்பராக இருக்குது. ஆனால் பாருங்கள் வந்துருச்சு. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். அடி பிடிச்சிருக்கான்னு பார்க்கலாம். அடியும் பிடிக்கலை. சூப்பராக இருக்கு பாருங்கள். சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், என் பொண்ணு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே ஸ்மெல் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ரியாக்ஷன் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் பாருங்கள் எவ்வளோ ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள். பாஸ்மதி ரைஸில் 1க்கு 1.5 அது மட்டும்தாங்க பாஸ்மதி ரைஸு. இதே நீங்கள் சீரக சம்பா பண்ணிங்கன்னா 1க்கு 1.25. ஏன்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு பண்ணாலுமே அது 1.25 ஊற்றணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எனக்கே இப்போ சாப்பிடும் போல் தோணுது. பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடி ஒட்டலை பாருங்கள், எப்படி இருக்குது சாதம். கடைசி சாதம் வரைக்கும் உடையலை, எதுவும் பண்ணலை. ரொம்பையும் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்காதீங்க. அது ஒரு மாதிரியாக உடஞ்சி போயிடும். பாருங்கள், என்னோடய சேனலில் நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.